ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் மிகச் சிறந்ததாக இருக்கும், நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அதையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சூரிய பகவான் பார்த்தோம்னா சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி கன்னி ராசியில் இருந்து அருள்பளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தாங்க புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதம் பிறந்தாலே பொற்காலம் பிறக்குது அப்படின்னு ஒரு பழமொழியே உண்டு. அந்த வகையில் இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்னா, புரட்டாசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னாக்க மகாவிஷ்ணு வழிபாடு, பெருமாள் வழிபாடு, திருமால் வழிபாடு, அதே போல் முன்னோர்கள் வழிபாடுக்கு மிகவும் உகந்த மாதமாக, முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு 3 கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெறுகிறது. சனி பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், இந்த 3 கிரகங்களும் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தாங்க இந்த புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குரோதி வருடம் 2024 செப்டம்பர் 17ஆம் தேதி பௌர்ணமி திதியில் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வகையில் பல்வேறு விதமான விசேஷங்கள் உண்டு. அதாவது பெருமாள் வழிபாடு, நவராத்திரி பூஜை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் சிறப்புக்குரியதாக இருக்குது. இந்த புரட்டாசி மாதத்தில் வேற என்ன சிறப்புகள் இருக்குதுன்னா, புரட்டாசி 1ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதி வருது. திரு அண்ணாமலையாரை வழிபட்டு முழு அருளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. அடுத்து புரட்டாசி 5ஆம் தேதி சங்கஹரா சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயக பெருமானை வழிபட்டு முழு அருளை பெறக்கூடிய ஒரு நன்னாள். அடுத்து புரட்டாசி 9ஆம் தேதி பார்த்தோம்னாக்க தேய்பிரை அஷ்டமி திதி வருது. கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடைவதற்கு ஸ்ரீ பைரவரை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாள். அடுத்து புரட்டாசி 14ஆம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டோம்னாக்க பிரதோஷ வழிபாடு, எம்பெருமான் சிவனை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாள். அடுத்து புரட்டாசி 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசை திதி வருது. இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்கள் பித்திருக்கள் சாபம் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமாவாசை திதி. இந்த அமாவாசை திதியில் குலதெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடு, பித்திருக்கள் வழிபாடு செய்கிறது மூலமாக நம்ம பேரருளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இந்த புரட்டாசி மாதத்தில் அமைஞ்சிருக்கு. அடுத்து புரட்டாசி 17 அப்படிங்கிறது நவராத்திரி ஆரம்பமாக இருக்குது. புரட்டாசி 25 சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறது விஷயம், ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை அப்படிங்கிற விஷயம்லாம் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து பாருங்கள், இந்த மாதத்திலே 2 பௌர்ணமி திதி வருது. புரட்டாசி 1ஆம் தேதி ஒரு பௌர்ணமி திதி, அடுத்து புரட்டாசி 31ஆம் தேதி ஒரு பௌர்ணமி திதி வருது. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா திரு அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய, அதுவும் பார்த்திங்கன்னா அம்மனை வழிபடக்கூடிய, அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய மிகவும் அற்புதமான நல்நாள். கிரிவலம் சென்று முழு அருளை பெறலாம். அற்புதமான நன்னாளாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா எந்தெந்த ராசிக்கு செல்வ செழிப்பு ஏற்பட போகுது, அதிர்ஷ்டங்கள் குவிய போகுது அப்படிங்கிறத விரிவாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 3 கிரகங்களோட ஆட்சி பெற்ற நிலையிலையும் புதன் பகவான் பக்ரம் பெற்ற நிலையிலையும் இந்த மாதத்தில் இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் விஷ்ணு பகவானை வழிபடக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் சனி பகவான் ராகு கேதுக்களோட பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா முழு பாதிப்பையும் நீக்கக்கூடிய, அந்த பாதிப்புகள்லேருந்து விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல
ஒரு சிறப்புக்குரிய மாதம் அப்படிங்கிறது புரட்டாசி மாதம்தான். புரட்டாசி மாதம் முழுக்க முழுக்க பெருமாள் விஷ்ணு பகவானை வழிபட வேண்டிய ஒரு நன்னாளாக அமைஞ்சிருக்குது. இதில் உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான அதிர்ஷ்டம், செல்வ செழிப்பு, குடும்பத்தின் மகிழ்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாங்க. மேச ராசிக்கு புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது, கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேசராசியை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் கிரக அமைப்புகள் பார்த்தோம்னாக்க புதன் பகவான் அப்படிங்கிறவர் ராசியிலேருந்து 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பும் பிற்பகுதியில் பார்த்தோம்னா 6ஆம் இடத்துக்கு மாறி உச்சபலம் பெறுகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அவரோட இடத்துக்கே சென்று ஆட்சி பலம் பெறக்கூடிய 7ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து மற்ற கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். அடுத்து பாருங்கள் உங்கள் ராசியிலேருந்து 6ஆம் இடத்துல சூரியன் கேது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து 11ஆம் இடத்துல சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார், 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்போடு இந்த மாதம் தொடங்குது. இந்த மாதத்தில் என்ன விதமான பலன் உங்களுக்கு இருக்கும், மேச ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மேச ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இந்த ராசியை பொறுத்த வகையில் ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் ஸ்தானபலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தாங்க ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்னா அதீதமான தைரியம் வரும், எதையும் செய்யலாம், தொழில் சார்ந்து வேலை சார்ந்து வருமானம் சார்ந்து ஒரு புது முயற்சி எடுக்கிறது, வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அப்போ தொழில் வேலை வருமானம் இது மூன்றுலையுமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதீதமான முயற்சி எடுத்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உறுதியாக உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா புரட்டாசி 3ஆம் தேதிக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம்னாக்க இன்னும் கூடுதலாக குறிப்பாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா புரட்டாசி 20ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் புதன் இணைவு அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்குது. அந்த விஷயத்தோடு சேர்த்து உங்களுடைய பலாபலன்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா உங்களோட தீவிர முயற்சி அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அதே போல் இடம், தொழில், வேலைவாய்ப்பு, சிறு இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. வேலை சார்ந்த விஷயம், வருமானம் சார்ந்த விஷயம்லாம் நல்லா இருக்குது. அதே நேரத்தில் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும், கமிஷன் தொழில்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதே போல் யூக வணிகம்னு சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட்டில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் மேசராசிக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் செல்லணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது சார்ந்த பயணங்கள் வெற்றி தரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்குது. அப்போ என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் 2 விஷயங்களை நீங்கள் தவிர்த்துக்கணும். என்னென்னா அதாவது யாரையும் நம்பி இந்த காலகட்டத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல், யாருக்காவது ஜாமீன் போடுறது, இப்படிப்பட்ட விஷயங்களை தவிர்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இரவு நேர பயணங்கள், அது மட்டும் இல்லாமல் நீண்ட தூரத்தில் பைக்கில் ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தவிர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. மற்றபடி உங்களுடைய கோச்சார நிலை அமைப்பை பொறுத்த வகையில் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வகையில் பெரிய வகையில் ஒரு எந்த பாதிப்பும் இல்லை. ஆமாம், இருப்பினும் வேலை தொழில் மாற்றங்கள், எண்ண ஓட்டங்கள் அனைத்துமே வேலை தொழில் வருமானம் சார்ந்தே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் கூடுதலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க வாரம் சனிக்கிழமைகளில் பெருமாள் கோயில் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. கூடுதல் தகவல் உங்களுடைய ராசியை பற்றி, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன விதமான தசாபுத்தி அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா
கீழே டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக நீங்கள் பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.